வணக்கம் காவேரியன்ஸ். இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு நான் தான் உங்களோட டைரெக்டாக பேச போகிறேன். வீரா அண்ட் அதர்ஸ் தீபாவளிக்காக அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. காவேரி பிஸ்னஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அது தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். என் பேர் இளங்கோவன். எல்லாரும் இளங்கோ என்று கூப்பிடுவார்கள். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நெல்லி ஒரு 35 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். ஸ்டீல் செக்டர், பவர் செக்டர், இப்போ கரண்ட்டாக பவர் செக்டரில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டர் இன் ஷேர் மார்க்கெட் 1988லேருந்து. இந்த ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷனோட நம்ம மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துடலாம். இப்போ எவ்ரிடே அட் 4 o'clock தட் இஸ் ஈவினிங் மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அன்னைக்கு என்னென்ன முக்கிய செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத இதை ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு டிஸ்கஷனும் வித் அவர் மெம்பர்ஸோட இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கு லிங்க் ஒன்லி மெம்பர்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 4 o'clockலேருந்து மேக்ஸிமம் 5 o'clock வரைக்கும் இருக்கும். எவ்ரிடே தெர் இஸ் மண்டே டு ஃப்ரைடே. அப்புறம் அஸ் யூஷுவல் இந்த சாட்டர்டே அட் 11 o'clock நம்மளை மெம்பர்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். மேபி ரியல் எஸ்டேட்டில் இல்லாட்ட ஷேர் மார்க்கெட்டில். நம்ம ஏஜ் அண்ட் நெட்வொர்த், இந்த ஏஜுக்கு தகுந்தாப்ப நம்மளோட நெட்வொர்த்து க்ரோ ஆகுதா? இது ஒரு இந்தியன் சிச்சுவேஷன். இந்த இந்தியன் சிச்சுவேஷனில் எப்படி நம்மளோட அசட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்? எப்படி அசட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நம்ம லைஃப்பை இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கலந்து இதில் சில நம்பர்ஸ் சொல்ல போகிறேன். அதே இதை நம்மளுடைய மெம்பர்ஸோட அதை பற்றி டிஸ்கஸும் பண்ண போகிறேன். அவங்களுடைய வியூவும் கேட்டு ஒரு 2 hours செஷன் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களை நான் அதில் எதிர்பார்க்குறேன். மெம்பர் ஆகாதவங்க இமீடியட்டாக மெம்பர் ஆகி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே மெம்பர் ஆகுங்க. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் அதனால் அந்த ரிசல்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேங்க் ஹெட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐசிஐசிஐ பேங்க், இன்னொன்று எஸ் பேங்க். இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது இது நல்ல ரிசல்ட்டா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த 2 பேங்க்கை கம்பேர் பண்ணால் ரைட்டா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க் வெரி லார்ஜ் பேங்க், இல்லை about 14 lakh crores அந்த மாதிரி டெபாசிட் வச்சுருக்காங்க. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2.3 lakh crores அந்த மாதிரி டெபாசிட் இருக்குது. ஆக்சுவலாக ரியலாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சியும் கம்பேர் பண்ணோம், இல்லாட்டா எஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சியும் ஃபர்ஸ்ட் பேங்க்கையும் கம்பேர் பண்ணோம். அதையும் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரினிட்டி பற்றி பேசுவாங்க எப்பொழுதுமே. அந்த கம்பெனியில் என்ன க்ரோத் எப்படி இருக்குது, மார்ஜின் எப்படி இருக்குது, அப்புறமேல் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும். இந்த 3 ட்ரினிட்டி பார்த்தாகணும் நம்ம. ஆனால் பேங்க்ஸுக்கு ஒன் மோர் இதுவும் பார்க்கணும் நம்ம, அதுதான் அசட் குவாலிட்டி. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அசட் குவாலிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பேங்க் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க நிறைய பர்டிகுலர்ஸை பார்த்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுறது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் இன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இந்த 2 பேங்க்குக்கும். அப்புறம் அதை கம்பேர் பண்ணுற பேங்க்குக்கும் பார்க்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க டெபாசிட் எப்படி இருக்குது, தென் அட்வான்சஸ் எப்படி இருக்குது, தென் ஜிஎன்பிஏ தெர் இஸ் க்ரோஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், நெட் நாட் பர்ஃபார்மிங் அசெட், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, தென் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, தென் ROA ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அசெட்ஸ்ன்னு சொல்லும்போது பேங்க்குக்கு அவங்க கொடுக்குற லோன். தென் ப்ரைஸ் டு புக், தட் இஸ் புக் வேல்யூ ஆஃப் த பேங்க் என்ன, அது என்ன அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். தென் அது அந்த புக் வேல்யூ எப்படி மார்க்கெட்டில் கோட் ஆகிட்டு இருக்கு, வாட் இஸ் த ப்ரைஸ் டு தட் புக். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். தென் வி கேன் அரைவ், ஓகே ஐசிஐசிஐ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லாட்ட எஸ் பேங்க்
அந்த மீடியா எல்லா மீடியாவும் சொன்ன மாதிரி அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ என்னென்னா நேச்சுரலாக நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும், ஏன் அசட் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் வந்து அதர் திங்ஸ், ஏன் அதை வந்து முதல்ல அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்கானமியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவங்க தான் அந்த கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எதர் அது ஈக்விட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டா டெட்டாக இருக்கட்டும், கடன். இது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கோ இல்லாட்டா ஒரு சர்வீஸ் செக்டருக்கோ போய் சேரும்போது தான் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அது மூலமாக அந்த க்ரோத் பார்க்க முடியும். இதனால தான் ஜாப் கிரியேஷன் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கலெக்ட் ஆகுது. அதனால் இது வந்து ஸோ வைட்டல். அப்புறம் ஒரு பேங்க்குக்கு அசெட்டுன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருக்க மணி, அதனால் அந்த மணி வந்து எப்படி இவங்க இன்டென்டட் ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதனால் அதில் வேரியஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாகணும். நமக்கு அது டாப் லைன் என்ன இருக்குது, அதர் இஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அண்டு நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட அசெட்ஸ், எல்லா அசெட்ஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் பேங்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இப்போ ஆர்பிஐ வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் சர்டன் பேராமீட்டர்ஸ் லைக் நாமினல் ஜிடிபி படி அண்ட் அதர் கவர்மெண்ட் பாலிசியை பேஸ் பண்ணி. ஆனால் ஆர்பிஐ பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓன்லி 15% ஃபார் மணி கிரியேஷனில். த பேலன்ஸ் 85% ஆஃப் த மணி கிரியேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து தான் வருது. அவங்க எவ்வளதையும் லோன் கொடுக்கும்போது அது வந்து டெபாசிட் ஆகுது இன்னொரு பேங்க்கில், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒவ்வொரு டெபாசிட்டும் ஒரு ரஃபாக சொல்லுவாங்க 5.6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் மணி கிரியேட் ஆகுது. அதனால இந்த மணி கிரியேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வைட்டல். அதனால தான் ஆல் த பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருக்கட்டும் இல்லாட்டா பப்ளிக் செக்டார் பேங்காக இருக்கட்டும் எல்லாமே லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. அப்போ தான் அதில் வந்து ஸ்க்ரூட்னி நிறையா இருக்கும், அதை ஈஸியாக மானிட்டரும் பண்ண முடியும் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். இந்த ரிசல்ட்ஸ் அந்த ரெண்டு பேங்க்கு ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு எல்லாமே கூகுள் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கவேரியன்ஸ் அத்தனை பேரும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கம்பேரிட்டிவ் சார்ட்டும் அதில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் கூகுள் ஷீட்டில். இப்போ கம்மிங் டு தி கம்பேரிசன், டெபாசிட்ஸ் ஃபர்ஸ்ட். டெல்லி ஐசிஐசிஐ பேங்க் 14 lakh crores வச்சுருக்காங்க, இவங்க 2,77,000. அண்ட் அட்வான்சஸ் வந்து 12 lakh crores அண்ட் அவுட் க்ரோஸ், இதில் வந்து 2.35 lakh crores இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா நெல்லி 20,000 crores ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் இது 2,200 crores. அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6,400 அண்ட் ஆர்டர் அண்ட் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 1,407. இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ் பேங்கோட காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 73% இருக்கு கம்பேர்ட் டு 38.6 ஃபார் ஐசிஐசிஐ பேங்க். இந்த காஸ்ட் டு இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஏன்னா 73 ரூபா செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் 100 rupees, இட்ஸ் வெரி ஹை. இதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார் த எஸ் பேங்க். அப்புறம் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18.1% ஃபார் ஐசிஐசிஐ அண்ட் 4.9% ஃபார் எஸ் பேங்க். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஸ் பேங்க் ஷேர் வாங்குறதோட அந்த எஸ் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இந்த டெபாசிட் வந்து கிடைக்கிறது அட்லீஸ்ட் 5 to 6% இருக்கும். இது ஏன் இருக்குன்னா, அதை வந்து ரீகேபிட்டலைஸ் பண்ணாங்க நிறைய. அந்த ஏர்லியர் ப்ரொமோட்டர்லேருந்து அது ஸ்டேட் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப நிறைய ஃபண்டு ரைஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஃபாலோ அப் பப்ளிக் ஆஃபர் கூட பண்ணாங்க.
அதனால வந்து இதோட கேபிட்டல் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து இது ஆர்ஓஇ வந்து ட்ராப் ஆகிடுது. ஏன்னா ஆர்ஓஇங்கிறது என்ன அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அப்போ வாட் இஸ் லெஃப்ட் அவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல், Tier 1 Tier 2 கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதுதான் சொல்லணும். அப்போ வந்து அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தென் நேச்சுரலி அதோட ரிட்டர்ன் வந்து குறைய செய்யும். அதனால தான் இந்த லோ 4.9. அகெயின் ஆர்ஓஏ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2.39 ஃபார் ஐசிஐசிஐ பேங்க். வேறு எந்த பேங்க்கில் இந்த லெவலுக்கு பார்க்க முடியாது. பர்ஹாப்ஸ் இந்தியாவிலே இதுதான் ஹையஸ்ட் ஆர்ஓஏ கொடுக்குற பேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இவங்க இதை பார்த்தோம்னா 0.5 தான் இருக்குது. தெர் இஸ் எனிதிங் லெஸ் தென் 1 எடுத்துட்டிங்கன்னா ஸ்டில் வந்து அவங்க வந்து ப்ராப்ளத்துலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு தான் சொல்லணும். நம்ம எஸ் பேங்க் வந்து அந்த 1%ங்கிற அந்த ஃபிகரை, மேஜிக் ஃபிகரை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறமேல சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைவேட் பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா அபவ் 75% தான் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சிலாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் டு 100 கிட்ட இருக்காங்க. இவங்க வந்து நிலி 83.9 ஐசிஐசிஐ பேங்க்கும் அண்ட் 84.8 வந்து எஸ் பேங்க்குக்கு இருக்குது. அகெயின் வெரி ஹை, பிகாஸ் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா 75 தான் கைடன்ஸ், இதை எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹையாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ டெபாசிட் இருக்கோ அந்த டெபாசிட்டுக்கு அகெயின்ஸ்டாக 75% மேலே லெண்ட் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மெனி ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு ஸ்டில் வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணோம் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் லெண்டிங் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுதான் ஒரு யூனிவர்சல் நார்ம். இப்போ முந்தியெல்லாம் கார்பரேட்டுக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனி பேங்க்ஸ் எல்லாம் நிறைய லெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த ஹியூஜ் எம்பிஏ ஆனோன்னே இப்போ அதுலேருந்து விடுபட்டு எல்லாருமே ரிட்டைல் ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு லெண்டிங், தென் எம்எஸ்எம்இ லெண்டிங், அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 53% வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் நெல்லி 59% வந்து எஸ் பேங்க்கும் ரிட்டைலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Coming to the final and perhaps the important இது the book value of this bank பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 368. நம்ம வந்து பேங்க்கோட ஸ்டாண்டலோன் ரிசல்ட்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஐசிஐசிஐக்கு நிறைய சப்சிடரிஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம எடுத்துக்கல, அதை கன்சிடர் பண்ணலை. பட் ஆனால் ஸ்டாண்டலோனாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதில் பார்த்தா 368 ருபீஸ் வந்து இவங்களோட புக் வேல்யூ இருக்குது. பட் அது ஆன் த அதர் ஹேண்ட் இட் இஸ் 14.8 எஸ் பேங்க்குக்கு. இந்த ப்ரைஸ் டு புக் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் அப்ராக்சிமேட் எடுத்து பண்ணதில் 3.52 அண்ட் 1.68 இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்க் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனி பேங்க் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்னா ஒரு 3 ப்ரைஸ் டு புக் வேல்யூவேஷன் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபார் public sector bank na about a 2.5 will be the best. அதுக்கு மேலே அதை வேல்யூ பண்ணுறதோ இல்லாட்டா அதுக்கு ரிஸ்க் எடுத்து அதுக்கு மேலே வாங்குறதோங்கிறது நாட் அக்செப்டபிள். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லாட்டா ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஐடி கம்பெனிஸோ மேபி ஸ்லைட்டாக ஓவர் வேல்யூ கூட பண்ணி வாங்கலாம். பட் பேங்க்ஸை வந்து வேல்யூவேஷனுக்கு மேலே வாங்குறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஏன்னா ஒரு மொமெண்ட்ரி நோட்டீஸில் ஆர் வித்தின் அ குவார்ட்டர்களில் கூட அது பயங்கரமாக ஸ்லிப் ஆகிடும். நம்ம சூன் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டா எஸ் பேங்க் அண்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும் அது ரியலாக. இப்போ வந்து குயிக்காக ஒரு அனலைசிஸ் பிட்வீன் ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து லார்ஜஸ்ட்டு இந்தியன் ப்ரைவேட் செக்டர் பேங்க், நோ டவுட். ஏன்னா இவங்களோட டெபாசிட் இஸ் அபவுட் 25 lakhs, அட்வான்ஸ் வந்து ஈக்குவலி தட் அமௌண்ட் இருக்குது. ஆனால் அந்த ஆஃப் த சைஸ் தான் ஐசிஐசிஐ பேங்க் இருக்காங்க. பட் வந்து சைஸ் வந்து டஸ் நாட் மேட்டர். ஏன்னா பேங்க்கில் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸு, அப்புறமேலே அந்த ஈச் மெட்ரிக்கோட பர்ஃபார்மன்ஸ். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம்,
3 இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் பார்க்கணும் இன் அடிஷன் டு தி அசெட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்து growth, தென் மார்ஜின், தென் வந்து வேல்யூவேஷன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்லையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அசெட் குவாலிட்டி, தென் ஐசிஐசிஐ பேங்க் ஃபார் சுப்பீரியர் இன் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் Q2 ரிசல்ட்ஸை வந்து ஐசோலேட் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி வேறு எந்த பேங்க்கும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பேராமீட்டர்ஸ்லும் எதர் ROA இருக்கட்டும் 2.39 அண்ட் ROE இருக்கட்டும் 18.1 அண்ட் HDFCலாம் 14.7 தான் இருக்குது ROE. தென் வந்து தேர் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்கட்டும் 16.6. தென் CD ரேஷியோ இஸ் அகெயின் 83.9. ஸோ மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஈவன் HDFC கூட பீட் பண்ணிட்டாங்க. அண்டு GNPAல கூட பார்த்தீங்கன்னா 1.97 அண்டு நெட் NPAல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 0.42. அஃப்கோர்ஸ் இதில் வந்து அண்ட் HDFC டன் ரிமார்க்கபிளி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். HDFC நல்லா பண்ணியிருக்காங்களா, ஐசிஐசிஐ நல்லா பண்ணியிருக்காங்களா இந்த Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ட்ரெமெண்டஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு புக் வேல்யூ 368 ஏற்கனவே இதை பற்றி பேசினோம். அண்ட் இவங்களுக்கு வந்து HDFCக்கு 631 அண்டு ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 3.52 இருக்குது ஃபார் ஐசிஐசிஐ அண்ட் வந்து 2.75 வந்து HDFC இருக்குது. ஸோ ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடு நான் ஏற்கனவே சொன்னேன் நான். அண்டு ஸோ அந்த வேல்யூவேஷனை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஐசிஐசிஐ அவங்கள டெஸ்பைட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட பட் இந்த வேல்யூவேஷனுங்கிறது ஸ்லைட்லி ஹையர் அப்படின்னு தான் தோணுது. இப்போ எஸ் பேங்க்குக்கும் ஐடிஎஃப்சியும் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இப்போ தான் அந்த மர்ஜர் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த தடவை வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. அண்ட் அதே சமயத்தில் இவங்களும் நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கேபிட்டல் சைடில். ஏன்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட். அதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் வேறு ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் வந்து எஸ் பேங்க்கில் இருந்த அவங்களுடைய ஈக்விட்டியை கூட ஜஸ்ட் குவார்ட்டர் பேக் அது வித்தும் இது பண்ணிட்டாங்க, கேஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய GNPA பார்த்தீங்கன்னா தோ ரீசனபிளாக குறைச்சிருக்காங்க 1.92 அண்ட் NNPA வந்து 0.48 இருக்குது. பட் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஜாஸ்தி ஆனனால அண்டு வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து 201 crore ஆயிடுச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட CD ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 101 கிட்ட இருக்குது, விச் இஸ் வெரி ஹை லெவல். முன்னாடி இருந்ததோட இது ஆக்சுவலாக வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புக் வேல்யூ த ரெண்டு பேங்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தென் வந்து ஏற்கனவே எஸ் பேங்கை பற்றி சொன்னோம், இட் இஸ் அபவுட் 14.5 அப்படின்னு சொன்னோம். அண்டு மார்க்கெட்டில் இஸ் அபவுட் 21 rupees கோட் ஆகிட்டுருக்கு. பட் ஐடிஎஃப்சியோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் 51 அண்ட் மார்க்கெட் ரேட் இஸ் அபவுட் 66 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு, அபவுட் 1.25 அப்படின்ட்டு. பட் ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணதை வந்து இன்னும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சடனாக இப்போ வந்து திருப்பியும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்டு எவ்வளோ நாள் இது குறைஞ்சிட்டே இருக்க போகுதுன்னு தெரியல. மெனி ஆஃப் த மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபால் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஐ திங்க் வித் திஸ் வந்து இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன். என்னுடைய கடைசியில் என்னோடய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து த பெஸ்ட் பர்ஃபார்மிங் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். HDFCக்கு வந்து இன்னும் லாங் வே டு கோ அவங்களுடைய முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸை கேட்சப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்க பண்ண நிறைய ப்ராமிஸு அண்ட் தோ அதை ஒன்று ஒன்றா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்தாலும் இப்போ வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்குது இந்த குவார்ட்டரில். மேபி அதை ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில், பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும்
இது வந்து இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனே ரொம்ப ஹை வேல்யூடு அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து இந்த ஹெட்லைன்ஸை மட்டும் நம்பி இது பண்ணாதீங்க. ட்ரெமெண்டஸ் க்ரோத் இன் ப்ராஃபிட்டு அண்ட் அதர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. இன்றைக்கி வந்து எஸ் பேங்க்கில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கேபிட்டல் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு அவங்களுடைய யூனோ த ரிட்டர்ன் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எஸ் பேங்க்கும் ஐடிஎஃப்சிக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோ வந்து லோன் அண்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் த சேமாக இருந்தால் கூட, பட் ஆனால் அந்த லோன் வந்து எவ்வளோ ஃபெச் பண்ணுது அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சுப்பீரியர் அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அஸ் ப்ளஸ் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமில். அதே கிளியராக காமிக்குது தட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் ஃபார் சுப்பீரியர் தென் வந்து எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். எஸ் பேங்க்குக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த டேக் ஓவர் பண்ணாங்களே ப்ரைவேட் பவுட்டர்ட் வந்து எஸ்பிஐ டேக் ஓவர் பண்ணுறப்ப அந்த AT1 பாண்டெல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து அது சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்குது. அவங்க என்ன மாதிரி டெசிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த இதை. அப்புறம் ஒன்மோர் திங் என்னென்னா, ஸ்டேட் பேங்க்கு அண்ட் அதர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்களுடைய ஷேரை வந்து விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஸோ அதுவும் வந்து ஒரு அனதர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் வந்து இந்த டைமில் வந்து அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க? இன்னும் வந்து ஃபுல்லி வந்து எஸ் பேங்க் வந்து ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரல. அப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்க விற்க ட்ரை பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள் இதை வாங்குறதா இல்லையா அப்படின்ட்டு. நான் சொன்ன அத்தனை விஷயமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இந்த ஷேரோ அந்த ஷேரோ அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இது வந்து பியூர்லி வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக பண்ணப்பட்ட வீடியோ அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.